நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. சகல சௌபாகியங்களோட தீர்காயசா இருமா. உட்காருப்பா, உட்கார். ஜெகநாதன், யூ ஆர் வெரி லக்கி. ஆமா, மாப்பிள்ள என்ன குனிஞ்சுக்கிட்டே இருக்காரு? அது நேத்து டென்னிஸ் விளையாடினாரு. சர்வீஸ் போடும்போது இடுப்புல பிடிச்சிருச்சு. டென்னிஸ் ரைட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரா? ரெண்டு கையாலும் விளையாடுவாரு. இந்த பாருங்க, என்ன சுறுசுறுப்பு. பெஸ்ட் எடுத்துங்க. மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? எம்ஏ. எம்ஏ, வெரி குட். எம்ஏல என்ன மேஜர்? அது லிட்டரேச்சர். எந்த யூனிவர்சிட்டி? அந்தமான். அந்தமான் யூனிவர்சிட்டி. ஆமா, மாப்பிள்ள என்ன பேசவே மாட்டேங்கிறாரு? அது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளியும் செவ்வாயும் மாப்பிள்ள வந்து மௌன கீதங்கள், மௌன விரதம். மௌன விரதம். மௌன விரதமா? ஜெகநாதன், இந்த காலத்துல, அதுவும் இந்த வயசுல இப்படி ஒரு மாப்பிள்ளையா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்யா. சத்யா, நீ சாதாரண ஆளை லவ் பண்ணல. ஆண்டவன் கிருபையில நல்லா இருங்க. இத பாரு மாப்பிள்ள, எங்க வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு எப்படியோ லவ் பண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்ட. யூ ஆர் வெரி லக்கி. ஜெகநாதன், அப்ப புறப்படுறேன். மாப்பிள்ள, சத்யாவை கூட்டிட்டு ஒரு முறை சிங்கப்பூருக்கு வாங்க. பிளேன் டிக்கெட் நான் வாங்கி அனுப்புறேன். மாப்பிள்ள, இன்னும் 15 நாளைக்கு இங்கதான் இருக்கேன். சிங்கப்பூர் போல. அது 15 நாள் ஆகுமா? மகாபலிபுரம், காஞ்சிபுரம் எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் இங்கதானே இருக்கு. அதையும் தவிர மாப்பிள்ளைக்கும் சத்யாவுக்கும் ஒரு விருந்து கொடுக்கணும். விருந்து என்ன சார் விருந்து? நமக்குள்ள அது அவசியம் கொடுக்கணும். என்ன மாப்பிள்ள, அப்ப புறப்படலாமா? நீங்க போய்கிட்டே இருங்க, பின்னாடி வரும். பெஸ்ட் ஆஃப் லக். என்ன சார் இது வம்பா பூச்சு? இவர் இன்னும் 15 நாளைக்கு இருக்க போறாருமே. இந்த பையன் பீடியை கவிட்டு ரோட்ல சுத்துறத பாத்துட்டாருன்னா சார், இவர் ஊருக்கு போற வரைக்கும் இவனை வீட்டு விட்டு வெளியே அனுப்பக்கூடாது சார். வாங்க. என்னப்பா இதெல்லாம்? அட போ சார், இத போட்டுட்டு எப்படி நாள் பூரா இருக்கீங்க? வெள்ளக்காரர் இருக்கானா, அவன் நாட்டுல குளிரு. சிவனுங்க எதுக்கு இத போட்டுட்டு அலையானுங்க? சும்மா ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை துணியில இல்ல, துணிக்குள்ள இருக்கிற மனசுல இருக்கு. இந்தப்பா ராஜாங்கம், இன்னொரு 15 நாளைக்கு நீ இங்கதான் இருக்கணும். விளையாடுறியா? ஒரு நாள் இருக்கிறதுக்கே உயிர் போகுது. நீங்க எப்படி அந்த வீட்டுல இருக்கீங்க? இதென்ன ஏர் கண்டிஷன் ஜெயில் மாதிரி இருக்கு? ராஜாங்கம், தலையை தடவாதே. கொஞ்ச நாளைக்கு பொறுத்து கூடாதா? ஏன் கைய பிடிக்காதே. சிங்கப்பூருக்காரர் இன்னும் ஊருக்கு போகல. ஆமா, நல்லா வந்தாயா சிங்கப்பூர்காரன். ஆவுனா அவன் பேரை சொல்லிருங்க. ஆனா ஒண்ணு, உண்மையிலே அவன் பெரிய மனுஷன் தான். இல்லனா என்ன மாப்பிள்ளை நம்பிட்டு போவானா? ஆமா, இவ்வளவு ஏமாளியா இருக்கானே, இவன் எப்படியா பணக்காரனா? இந்தப்பா, அவன் இவன் பேசாத. சரி விடு. அவர்கள் போதுமா? இந்த வச்சுக்க. என்னது? அடிச்சக்கே நானா? நாய கல்லால் அடிக்கிற மாதிரி ஏழைய பணத்தால் அடிக்கிறியா? சரி இருக்கட்டும். நாட்டுல அவன் சில்லறைக்கே தடுமாறுறான். நீங்க என்னடான்னா சினிமா நோட்டீஸ் மாதிரி வச்சிருக்கீங்க. எப்படி சொந்தமாவே அடிச்சுக்கிறீங்களா? ராஜாங்கம், இல்ல வசதி இருக்கு அடிச்சுக்கலாமேன்னு சொன்னேன். உன்ன மாதிரிதான் ஒரு பணக்காரன் நோட் அடிச்சு ஜெயில மாட்டிக்கிட்டான். அங்கேயும் அவன் பணக்காரனா தான் இருக்கான், ஏ கிளாஸ்ல. ராஜாங்கம், அப்ப 15 நாளைக்கு நீங்க தங்குற. கை நீட்டு வாங்கிட்டோம்ல. லாயர் சார், இவன் வெளியே போக கூடாது. அப்பா, வீட்டுக்குள்ளாவது சுத்தலாமா? வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்கப்பா. முதல்ல அந்த பொம்மையை வெளியில எடுங்க. ஏ, பச்சை பிள்ளைய ஜெயில அடைச்ச மாதிரி பார்க்க பரிதாபமா இருக்குப்பா. என்ன லாயர் சார், ஒரே டார்ச்சரா இருக்கேன். 15 நாள் எப்படி சமாளிக்கிறது? என்ன சத்யா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவ வீக்னஸ் ஆண்டி இவ்வளவுக்கு காரணம்? நான் அதை சொல்லலைங்க, அவ உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. என்ன என்னடி செய்ய சொல்ற? ஏதாவது டானிக் வாங்கி கொடுத்தா? அவ உடம்ப நல்லா தேத்துக்கிட்டு இன்னொரு குழந்தை பெத்து கொடுப்பா. வச்சுக்கிட்டு தாளாட்டு. அறிவு கட்டவளை. பெத்தவங்க பிள்ளைய கொள்ளலான்னு சட்டத்துல சரிவு கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் சுட்டு பொசிக்கிருப்ப. டானிக் வேணுமா? டானிக்.
சாக வந்திருக்கியா? உன்னை ஒருத்தன் கெடுத்தப்ப சாகணும்னு தோணல. நீ பிள்ளைத்தாச்சி ஆன உடனே சாகணும்னு தோணல. ஆனா ஒரு ஏழைய மாப்பிள்ளையா உன் பக்கத்துல நிக்க வச்ச உடனே சாக தோணிருச்சுல. இதத்தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சொன்னாங்களோ. உனக்கு புருஷனா நடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா உன் பிள்ளைக்கு தகப்பனா நடிக்கிறதுக்கு தகுதி வேணான்னு நினைக்கிறேன். தற்கொலைங்கிறது டில்லியில அத பேமானிங்க செய்யறது. உனக்கு என்னமா? நீ படிச்ச பொண்ணு. இந்த பார், நான் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டம் வராது. வாயும் வயிறுமா இருக்க பொண்ணு ராத்திரில கண்ணு முழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. போய் படுத்துக்க. போமா.